திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலம் ஆயுள் காலமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அது வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாலியல் வன்கொடுமைகள் ஆக எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. எல்லா இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயாச்சுன்னா அந்த ராத்திரி 7 மணிக்கு மேல போயாச்சுன்னா சார் கூப்பிடுறாருன்னு சொல்லி போன்ல கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு பொறுப்பும் இந்த சென்னை கோட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மெல்லாம் பேஸ்புக் ட்விட்டர்லாம் பதிவு போடுகிறோம். ஆனால் நாம் போடுகிற பேஸ்புக் ட்விட்டர்லையும் ஒவ்வொரு நாளும் அடக்கமாக அதை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எதையாவது போட்டால் உடனடியாக இன்னைக்கு ஆளுங்கட்சி அவருடைய கையிலே இருக்கிறது. அவர் உடனடியாக நம்மளை கைது செய்து நம்மளை திசை திருப்ப பார்ப்பார்கள். காராத்தே தியாகராஜன் சொன்னதை போல கொடி கூட நம்மளை கெட்ட விட மாட்டார்கள். ஒரு அராஜக ஆட்சி இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி சபரிமலைக்கு 40 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவோமோ அதுபோல இன்றிலிருந்து நாம் சபதம் எடுத்து திமுக ஆட்சியை விரட்டுகின்ற வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும்.